Hey hi guys, so welcome to Trading Tamil. இதற்கு யாராச்சும் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. as well as இதற்கு யாராச்சும் டிமெட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம டிமெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் என் டிலே லெஸ் இதுக்கு மரஸ் அனாலிசிஸ். ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பேங்க் நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம். எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டி வந்து நம்ம வந்து 40,000 கிட்ட போயிட்டு அந்த லைனை டச் பண்ணிட்டு நமக்கு அகைன் ரிவர்ஸ் ஆச்சு. 40,000 லைன் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் லைக் கேப் அப் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த லெவலை தாண்டி மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம அப்போ இந்த லெவலுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்த மூவ். இல்லை நமக்கு வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணாமல் விச் மீன்ஸ் லைக் இந்த கேனலோட ஐயை பிரேக் பண்ணாமல் நம்மளுக்கு கீழே போச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓகே இந்த சப்போர்ட் அண்ட் அதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த சப்போர்ட். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இது பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம்னா நம்மளுக்கு வந்து இந்த லைனை தாண்டி மேலே வந்து போச்சுன்னா நம்ம வந்து இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் அது as well as லைக் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி நம்மளுக்கு கீழே வந்தது ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுத்ததுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம இந்த லைன் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த லைன் கிட்ட வந்து 200 mm ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்துச்சுனால ரிவர்சல் எடுக்கும். இந்த லைன் இருக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த லெவல் இருக்கும் நம்ம அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம் இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு சொன்ன மாதிரியே நமக்கு இங்கேயே ஒரு கன்சல்டேஷன் ஆப் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு வந்துட்டு ஒரு அப்சைடில் கிளியர் மூவ் வேணும் அப்படின்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். as well as இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா டவுன் சைடில் ஒரு நல்ல மூவ் இருக்கும். நிஃப்டி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அகைன் 20 ml வந்துட்டு ரீட்ரெஸ் ஆகி நமக்கு ரிவர்சல் எடுத்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் இது ஓப்பன் ஆகி மேலே போச்சு. அண்ட் அகைன் இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி நம்மளுக்கு கீழே வந்து நம்ம 20 ml டச் பண்ணிட்டு அகைன் இது வந்துட்டு மேலே போயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கேண்டில் நம்மளுக்கு மேலே போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ரீடெஸ்ட் அண்ட் இந்த ரிவர்சல் ஹேப்பன் ஆகிட்டு நமக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா கேன் எக்ஸ்பெக்ட் கிளியர் ஆகும். ஸோ காய்ஸ் இது வந்து நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் நமக்கு வந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் லைன் இது. அவங்க வந்துட்டு இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கலாம்னா டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த 200 EMI கிட்ட வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரிவர்ஸ் எடுத்து நமக்கு இந்த லெவலுக்கும் போகும். அப் சைடில் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த லெவலுக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். as well as நம்ம டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் வந்துட்டு நல்லா கேப் இருக்கிற லெவல்ஸு. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே லைக் ஒரு ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் மூலமாகவோ இல்லை ட்ரேடிங் டார்கெட் மூலமாகவோ நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ கைஸ் நம்ம இன்ட்ராடே ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு கனரா பேங்கோட 15 minutes டைம் ஃப்ரேம். ஸோ கனரா பேங்க் நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா இது வந்து சின்ஸ் இட்ஸ் அசெண்டிங் ட்ரையாங்கிள் நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த லெவல் கிட்ட வரும்போதே நமக்கு வந்து இங்கே 200 EMI இருக்கும். ஸோ நல்ல ரிவர்சல் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் இந்த லெவல் கிட்ட இருந்து. இன்கேஸ் இந்த லெவலையும் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் அப் டு திஸ் லெவல் நம்ம டார்கெட்டை திருக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ தேர் ஆர் சான்சஸ் டு பிரேக் டவுன் சைட். நமக்கு டவுன் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு வி கேன் எக்ஸ்பெக்ட் அப் டு திஸ் 200 EMI இங்கே வரைக்கும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கும் கீழே பிரேக் ஆச்சுன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ஏரியா. ஸோ நீங்கள் வந்துட்டு லைக் ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மூலமாக நம்ம இந்த டார்கெட்டை வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லைன் ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நம்ம வந்து இந்த லைன் இந்த லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இது வந்துட்டு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ நம்ம வந்துட்டு அப் சைடில் வேணா இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போகணும். அண்ட் டவுன் சைடில் வேணா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே வரணும். டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ கைஸ் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனோட இதில் நம்மளுக்கு நல்ல ரிவர்சல் எடுத்திருக்கும். பட் அதுக்குள்ள மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இந்த லெவல் கிட்ட போச்சுன்னா நமக்கு இங்கே நல்ல ரிவர்சல் எடுக்கலாம். எடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் போகிற இந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்துட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன் இந்த இடத்துல ரிவர்ஸ் எடுக்கும்னா லைக் நமக்கு 200 EMI இருக்குது, நம்மளோட லெவலும் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நிறைய சான்சஸ் டு கெட் ரிவர்சல். இன்கேஸ் லைக் டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லெவல் வரைக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அப் சைடில் வந்துட்டு இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ இந்த லெவல் வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லெவல் வரைக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து நாளைக்கு கூட அனாலிசிஸ். ஸோ இதுக்கும் யாராச்சும் அனாலிசிஸ் பார்த்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்திருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ப்ராஃபிட்னா சந்தோஷம், லாஸ்னா அந்த லாஸ் ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
அண்ட் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், என் கூட வந்துட்டு லைக் பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பேசலாம். ஸோ அங்கே நான் ஆக்டிவாக இருப்பேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். See you on the next video, guys. Have a great trading.